கட்டத்துல தான் டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்காக தன்னோட பிளட் மட்டுமே 2 தடவை செல் பண்ண பையனுக்கு தெரியாதுங்க ஃபியூச்சர்ல தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக போறான் அப்படின்னு. அண்ட் திஸ் an inspiration story of the person who is the former CEO of the world biggest coffee house company Starbucks and his name is Howard Schultz. இவர் பாத்தீங்கன்னா ஜூலை 1953 அமெரிக்கால பிறகுறாரு. ஸ்காலர்ஷிப் மூலமா காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் நான் ஸ்டார்பக்ஸ் கம்பெனில பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்டார்பக்ஸ் கம்பெனில சேர்ந்தாரு. அந்த டயத்துல இட்டாலிக்காண்டி ஒரு பிசினஸ் ட்ரிப் போறாரு. இட்டாலியில உள்ள காஃபி ஹவுஸ் கம்பெனில ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களோட கஸ்டமர்ஸ் நேம் சொல்லி கால் பண்ண ஐடியாவை இன்ஸ்பயர் ஆகி அந்த ஐடியாவை வந்து ஸ்டார்பக்ஸ் கம்பெனிட்ட சொல்றாரு. பட் ஸ்டார்பக்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. அதனாலேயே இந்த ஐடியா வச்சு தானே ஒரு இல்ஜியர்னல் அப்படிங்கிற ஒரு காஃபி ஹவுஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த கம்பெனிக்காக 242 இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்றாரு. அதுல 271 இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐடியா நல்லா ரிஜெக்ட் பண்றாங்க. பேலன்ஸ் உள்ள இன்வெஸ்டர்ஸ் மூலமா அந்த ஐடியாவை ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனி ரொம்பவே நல்லா போகுது. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் கம்பெனி ரொம்பவே லாஸா போகுது. எந்த கம்பெனில தான் ஒர்க்கரானாச்சும் ஜாயின் பண்ண நினைச்சாரோ அதே கம்பெனியை வாங்குறாரு. அந்த கம்பெனிக்கு சிஓ ஆகிறாரு. அரௌண்ட் 30,000 ஸ்டோர் ஓபன் பண்றாரு. அண்ட் பேங்க்ரப்டா போயிட்டு இருந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ